வலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனல்ல இன்னைக்கு உஸ்தாத் அல்தாஃபியோட குரான் பாட்காஸ்ட்ல தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சூரத்துல் கஹ்ஃபுடைய குகைவாசிகள் தோட்டக்காரர் வரலாறு பத்தி பார்த்திருந்தோம். இப்போ நம்ம மூசா கிதிர் அலைஹிஸ்ஸலாம் பத்தின வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 2 ஸ்டோரிஸ் பார்த்திருந்தோம் குரான்ல. குகைவாசிகள் மற்றும் தோட்டக்காரருடைய வரலாறு. குகைவாசிகளை பொறுத்த வரைக்கும் ஈமானுக்கான சோதனை பத்தி அப்படின்றத விரிவாக நம்ம பேசியிருந்தோம். அடுத்து வந்துட்டு தோட்டக்காரர் சம்பவத்திலிருந்து பொருளாதாரத்திற்கான ஒரு சோதனை, பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரியான அதிலிருந்து எப்படி நம்ம படிப்பினை எடுத்துக்கணுன்ற விஷயத்தை பார்த்துருந்தோம். இப்போ மூசா கிதிர் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெரிதாக அறியப்படுற விஷயம் என்னன்னா, அறிவிற்கான சோதனை. ஒரு அறிவை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், நம்மள்ட்ட இருக்க அறிவு வந்து எவ்வளோ அறிவு, அதை வந்து அப்ளை எப்படி பண்ணுறது, ப்ளஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற விஷயம் நம்ம பெருசாக அறியப்படுறோம். ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்களேன். ஆமாம், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு அறிவு சோதனைக்கான நிகழ்வாக இதனுடைய மொத்த விஷயத்தையும் பார்க்கும்போது அது நமக்கு புலப்படுது தான். இந்த அறிவில் பல செய்திகள் இருக்கிறது. நம்ம டோட்டலாக பொத்தாம் பொதுவாக சொல்கிறதா இருந்தால் இந்த நிகழ்வில் இருந்து அறிவு என்பது எந்த மனிதனுக்கும் முழுமையாக வழங்கப்படவில்லை. யாருக்கு எது பற்றி அறிவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் குறைவாகத்தான் அவங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான அறிவு எது குறித்தும் யாருக்கும் இல்லை. அது மாதிரி முழுமை பெற்ற அறிவுங்கிறது படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு விஷயத்தில் அறிவு இருக்குது அப்படின்னா நான் அதில் எவ்வளவு காலம் செலவழிச்சிருக்கணும், எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறனோ அதை பொறுத்து எனக்கு அதில் ஒரு அறிவு கிடைக்கும். நீங்கள் வேறொன்றில் உங்கள் காலத்தையும் நேரத்தையும் செலவழிச்சிருப்பீங்க, அது குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கும். குர்ஆனுடைய வசனத்தில் ஹதீஸில் கொஞ்சம் காலத்தை நேரத்தை செலவழிக்கும் போது எனக்கு அதில் ஞானம் கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபீல்டில் உங்கள் துறையில் ஒருத்தர் டாக்டராக இருப்பார், அதில் 5 வருஷம் படிச்சிருப்பாரு, 7 வருஷம் படிச்சிருப்பாரு, மருத்துவத்துறையில் பெரிய அறிவாளியாக இருப்பார். இன்னொருத்தர் இன்ஜினியராக இருப்பார். அதனால் மருத்துவர் கூட இன்ஜினியர் கம்மின்னா நீங்கள் சொல்ல முடியாது. அவர் இன்ஜினியர், அவருடைய துறையில் அந்த வேலையை பார்த்துருக்காரு, காலத்தை செலவழிச்சிருக்காரு, அதில் அறிவு பெற்றிருக்கிறார். ஏன் அறிவு பெருசு, உன் அறிவு சிறுசு அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அவரவர் உழைப்பிற்கு ஏற்ப அந்த அறிவு கிடைக்கும். அந்த அறிவை வைத்துக்கொண்டு பெருமை அடிக்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால், நான் என்கிட்ட மட்டும்தான் அறிவு இருக்குது, என்ன தவிர உன்ட்ட அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாத. என் ஃபீல்டை தாண்டி இன்னொரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, அரசியல்வாதி அரசியலில் பெரிய அறிவு இருக்கும். அவரிடத்துல போய் ஒரு விவசாயத்துறை சம்மந்தமாக கேள்வி கேட்டால் பெப்பேன்னு முழிக்கத்தான் செய்வார். அப்போ எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய துறை சாராத இன்னொரு விஷயத்தில் அவன் அறியாதவனாகத்தான் இருப்பான். அவனுடைய துறையிலேயே ஆழக்கற்றவனாகவும் இருக்க முடியாது. இதை அந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலேயே விளக்கிடுறாங்க. அந்த வரலாறு சம்மந்தமாக ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி எப்படி வருது? அவங்க கப்பலில் ஏறி உட்காடுறாங்க. கப்பலில் உட்கார்ந்த உடனே அங்கே ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒன்று வருது. அது தன்னுடைய அழகால் கொத்துது. தண்ணியை கடல்ல இருந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காண்டி அழகளை கொத்துது. இப்போ அவங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா நபிக்கு சொல்கிறாங்க, இந்த இந்த பறவை இருக்குதே அது எவ்வளோ எடுத்துருக்கு பார்த்தீங்களா, தண்ணி மொத்த கடலில் எவ்வளோ எடுத்துருக்குது, அந்த அளவுக்கு கூட உங்களுக்கும் எங்களுக்கும் வழங்கப்பட்ட அறிவு அந்த அளவுக்கு கூட இல்லைங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. நம்ம பார்த்து பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு பெரும் அறிவு ஞானமாக, அறிவு சுரங்கமாக இந்த நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனால் அந்த அறிவு சுரங்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மாபெரும் சமுத்திரத்துல இந்த சின்னஞ்சிறிய குருவி தன்னுடைய அழகால் கொத்தி எத்தனை சொட்டுக்களை எடுக்கிறதோ அந்த சொட்டுக்களை விட குறைவாகத்தான் நமக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குர்ஆன் இதை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அறிவுடைய ஒவ்வொருவனுக்கு மேலும் இன்னொரு அறிவாளி இருக்கிறான். இவர் தான் விட பெரிய அறிவாளி அப்படிலாம் கிடையாது. அவரை விட பெரிய தூக்கி சாப்பிட இன்னொரு அறிவாளி உலகத்துல இருக்கத்தான் செய்வார் என்று நம்புவதும், அறிவை வந்து ஒரு சோதனையாக எடுத்துக்கொள்வதும், இந்த அறிவை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், அந்த அறிவுக்கு நான் உண்மையாக நாணயமாக நடக்கணும், இந்த அறிவை பிறருக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும் என்கிற ஒரு வகையில் இதை எதிர்கொள்ளணும் என்பது இந்த நிகழ்வினுடைய ஒரு சாராம்சமாக நாம எடுத்துக்கலாம். உஸ்தாத், இப்போ அறிவை எடுத்துக்கிற விஷயத்தில் ஒரு பெருமை இருக்கக்கூடாதுங்கிறத இதில் ஒரு பண்பாக நம்ம எடுக்க முடியுது. ஏன்னா ஒரு ப்ராஃபட்டாக இருக்காங்க, இருக்கும் போது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு நாலேஜ் கற்றுக்கிற விஷயத்தில் தான் வந்து ஒரு பெருமையாவோ எதுவும் எடுத்துக்கக்கூடாதுன்றப்ப, ஒரு ப்ராஃபிட்டுக்கே இந்த ஒரு பணிவு இருக்குது அப்படின்றப்ப, நாமெல்லாம் எப்படி இப்போ நம்மலாம் ஒரு துறையில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நிறையா இருக்குப்பா அப்படின்ற ஒரு இதுலேயே ஆணவத்திலே நிறைய பேர் இருக்கும். ஸோ அதை வந்து இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியும். உண்மைதான் நீங்கள் சொல்கிறது சரியான செய்தி. மூசா நபிங்கிறவங்க இஸ்லாமிய மரபில் குர்ஆனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஆள், உலுல் அஸ்ம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆக சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த பட்டியலில் இடம்பெறக்கூடிய ஒரு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு பேசினான் அப்படிங்கிற சிறப்பு பெற்ற ஒரு நபியா இருக்கிறாங்க.
திருக்குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபியாக இருக்கிறாங்க. பெரும் சோதனைக்கு ஆட்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்ண ஒரு லீடரா அவங்க இருந்திருக்கிறாங்க. குர்ஆனிலேயே அதிகமாக சொல்லப்பட்ட வரலாற்று பாடங்களுக்கு சொந்தக்காரரா அப்படியெல்லாம் பல வியூகங்கள்ல சிறப்பு பெற்ற அவங்க இன்னொருத்தரிடத்துல அறிவு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை விட பெரிய ஆள் யார் இருக்கிறா அப்படியெல்லாம் யோசிக்காம அந்த அறிவை தேடி ஓடுறாங்க. நம்ம தான் இருக்கிறதே அப்படின்ற மாதிரியான மமதை உணர்வுக்கு அவங்க ஆளாகலை. அந்த அறிவை தேடி போகிறாங்க, நான் படிச்சுக்குவேங்கிறாங்க. தன்னுடைய பணியாளர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, பணியாளர் அதுக்கு தான்ப்பா போகிறோம், போய் என்னன்னு படிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு இதை நினைவுபடுத்துங்கன்னு வேற எல்லாம் சொல்கிறான். அவர் தன்னுடைய பணியாளரிடத்திலே சொன்னதை நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைவு கூறுங்கள். என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி போகிறோம், தேடி போகிறோம், போய் படிக்காமல் வர்றது இல்லைப்பா, அங்கே இப்போ என்ன ஆனாலும் சரி அங்கே போயிட்டு தான் வர்றோம்னு சொல்லி அந்த உணர்வோடு போனாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையிலே எவ்வளவு உயர்ந்த அறிவு ஞானத்தை பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் கற்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்கிற உணர்வும் தன்னுடைய பணிவும் மூசா நபியிடமிருந்து நாம் இந்த விஷயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தியாகம், ஒரு கல்வி ஒரு அறிவை எடுத்துக்கிறதுக்கான தியாகம் அதில் பார்க்க முடியுது இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலம் எவ்வளோ காலம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பயணிப்பேன். அது பயணிக்கிறதுக்கு தன்னுடைய செலவு, தன்னுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், தன்னோட உடல் உழைப்பு போடுறாங்க. இன்றைக்கி மாதிரி ஃப்ளைட்லேயோ நம்ம இதிலே போயிட முடியாது ஒரு நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு, இல்லை ஃபோனில் பார்த்துக்க முடியாது. பட் அந்த நாலேஜ் வந்து நான் எடுத்துக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான்றதுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பயணம் செய்கிறதுக்கும் டெடிக்கேஷனாக இருக்காங்க. கரெக்ட், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. எந்த ஒரு காரியத்தையுமே கற்றல் அப்படிங்கிறது சும்மா நிகழ்ந்துறாரு. சும்மா உட்கார்ந்த உடனே படிச்சு அப்படியெல்லாம் பெரிய ஞானத்தை நம்ம தேடிட முடியாது. அதுக்குன்னு என்னென்ன உழைப்பை போடணுமோ அந்த உழைப்பை போட்டு தான் ஆகணும். எந்த ஒன்றை கற்பதற்கும் அதற்குன்னு உரிய அளவுக்கு ஒரு கரும்புல சாறு பிழியணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் அதில் மிஷினில் போட்டு அரைக்கணுமோ அவ்வளோ தூரம் அரைச்சோம்னா அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். சும்மா மேலோட்டம் அவருக்கு விட்டுன்னு எடுத்தீங்கன்னா அதில் பாதி சாறு இருக்கும். கரும்புச்சாறு கடையில் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒன்று விட்றாரு, மீன் 2ஆம் மட்டம் விட்றாரு, 3ஆம் மட்டம் விட்றாரு, சில பேர் 5 முறை 6 தடவைலாம் விட்டு ஒரு சொட்டு ஈனுமே அந்த ஈர பசையே இல்லாத அளவுக்கு உறிஞ்சி எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் அதில் மெனக்கிடுறாங்களோ அவ்வளவு தூரம் பெருக்கிறாங்க. மூசா நபி அப்படித்தான் சொல்றாங்க, மஜ்மா அல் பஹத்தா இதா, நான் அதனுடைய அந்த 2 கடல் சங்கமிக்கிற இடத்தை போய் அடைகிற வரைக்கும் லா அப்ரஹு ஹத்தா மஜ்மா அல் பஹ்ரைன், அந்த 2 கடல் சங்கமிக்கிற இடத்துல தான் அவர் இருப்பாரு, அங்க போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இல்லாட்டி அவ அம்லியா ஹுக்குபா, எவ்வளவு தூரம் வேணாலும் அதுக்காக வேண்டி நான் டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லல இருந்து அதுக்காக வேண்டி முடிந்த வரை இல்லை, இயன்ற வரைக்கும் பார்ப்பாங்களாம் கிடையாது, அதை முடிக்கிற வரைக்கும் நான் பாடுபடுவேங்கிற உறுதியோடு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். அவங்க நபியா மலக்கா அப்படிங்கிற விஷயம் பற்றி கொஞ்சம் தெளிவு சொல்லுங்களேன். இது ஒரு நீண்ட காலமாகவே சமூகத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாட்டோடையே நீடித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தான். நல்லடியார், வழி, அவங்க ஒரு நபி இல்லை, வானவர், மலக்கு என்று பல மாதிரியான கருத்துக்கள் அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அது சம்பந்தமான விவாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விஷயங்களை அதை முன்வைக்கிறாங்க. அதை ஆய்வு செய்து சிந்தனைக்குரியது தான். ஏன்னா நேரடியாக அவங்க நபிதான் என்று சொல்லக்கூடிய நேரடி சான்ற குர்ஆன்ல இல்லை. அவர் நபியாக இருந்தார், ஒவ்வொரு நபிமார்களை பற்றி வரும்ல, ஒதுக்குருஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹுக்கான சித்திகன் நபியா, இஸ்மாயிலை எண்ணி பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத எண்ணி பாருங்கள், அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். இதுல டவுட்டுக்கு வேலையே இல்லை. நபியாக இருந்தார், ரசூலாக இருந்தார்னு வந்துருச்சுன்னா சந்தேகத்துக்கு வேலையே இல்லை, அதுல கருத்து வேறுபாடு வரப்போறது இல்லை. ஆனா அந்த மாதிரியான சொற்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் விவகாரத்தில் பயன்படுத்தப்படலை. அதனால தான் இந்த கருத்து வேறுபாடு வருகிறது. வேற துணை சாதனங்களை வச்சு, துணை ஆதாரங்களை வச்சு தான் அவங்க யாரு அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டிய தேவை வருகிறது. அந்த கோணத்தில் நாம சிந்திச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு நபியாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது. நம்முடைய அறிவுக்கு பட்டபடி முழுமையாக உண்மை அறிந்தவன் நல்லாவே, ஆனாலும் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டபடி அவங்க ஒரு நபியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகத்தான் நமக்கு படுகிறது. எப்படி அதை நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அவங்கள பத்தி வரக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா, நம்முடைய புறத்திலிருந்து அவருக்கு நாம் விஷயங்களை, ஞானங்களை கற்றுக் கொடுத்தோம். ஞானங்களை கற்றுக் கொடுத்தலுங்கிறது யாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அதை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட முடியாது. எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் கொடுப்பான், விரும்பியவருக்கும் ஞானம் கொடுப்பான். நபிமார்களுக்கு மட்டும்தான் ஞானம் இருக்குன்னு அவசியம் இல்லை, நபி அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ்விடமிருந்து ஞானம் வரும். ஆனால் அதுக்கு முந்தின வார்த்தை இருக்கிற ஆத்தைனாஹு ரஹ்மத்தம் மின் இந்தினா, நம்மிடமிருந்து அவருக்கு ரஹ்மத்தை கொடுத்தோம். ஆத்தைனாக அவருக்கு நாம் வழங்கினோம், ரஹ்மத்தை கொடுத்தோம். அப்படின்னு இந்த ரஹ்மத் அப்படிங்கிற சொல்லு பொதுவான சொல்லு, கருணை, கிருபை, இரக்கம் அப்படிங்கிற கருத்தை தரக்கூடிய சொல்லா இருந்தாலும்
குர்ஆன்ல இந்த ரஹமத்துங்கிற சொல்லு நபித்துவத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமா ஒரு வசனத்துல நபிகளாரை பத்தி அந்த சமூகத்தில் பேசிக்குவாங்க. ஏன்னா இவரை போய் இறை தூதர் அல்ல நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறான், தூது செய்தி இவருக்கு வருதுங்கிறாரா, இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ஊர்ல எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க, பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே வராம இவரையா அல்லா தேர்ந்தெடுத்தான், ஒரு பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாத ஆளு அப்படின்னு அவங்க விமர்சிக்கிற நேரத்துல அந்த விமர்சனத்துக்கு அல்லாஹ் ஆன்சர் பண்றான். எப்படி ஆன்சர் பண்றான்? அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், உங்கள் இறைவனுடைய ரஹ்மத்தை அவர்கள் தான் பங்கெடுக்கிறார்களா? இந்த ரஹ்மத் அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாம்னா, நபித்துவத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்க தீர்மானிக்கிறாங்களா? நான் யாருக்கு நபியாக்கணும் நான் முடிவெடுக்கிறோம், அவங்களுக்கு நான் கொடுப்பேன். நீ என்னப்பா அவரை நபியாக்கணும், இவரை நபியாக்கணும், நம்ம தலைவரை நபியாக்கணும், நம்ம ஊர்ல இருக்க பெரிய கோடீஸ்வரர் நபியாக்கணும், நீ முடிவெடுக்க முடியாது. அஹும் யக்ஸிமூன, அவர்கள் பங்கிடுகிறார்களா ரஹ்மத் ரப்பிக், இறைவனின் அருளை. இந்த அருள் அப்படிங்கிற இடத்துல எதை அல்லாஹ் மென்ஷன் பண்றான்னா, அல்லாஹ் நபித்துவத்தை தான் மென்ஷன் பண்றான். யாரை நபியாக ஆக்கணுங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன். அப்ப அதே சொல் அங்க பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால அப்படி நாம அவங்க நபி அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, எல்லாத்தையும் விலக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, இது நான் ஒண்ணு என் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில நானா செய்யலப்பா, இது நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை தான் செஞ்சிருக்கிறேன். ஒமா ஃபஅல்துஹு அன் அம்ரி, நான் செய்யல அப்படிங்கிறாங்க. அப்ப நான் சுயமா செய்யல அப்படின்னா அவங்களுக்கு வஹி வந்திருக்கு, அதைத்தான் சொல்ல வர்றாங்க. அல்லாவின் புறத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு வஹி செய்தி அருளப்பட்டிருக்கிறது. அந்த வஹியின் அடிப்படையில தான். வஹி அப்படின்னு சொல்லும்போது அதுல ரெண்டு கேள்வி வரும். வஹியை பொறுத்த வரைக்கும் உள்ளுணர்வும் வஹி தான். நல்ல மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற அல்லாஹ் போடுகிற கல்புல போடுற சிந்தனைகள் இருக்குல்ல, அதுவும் வஹி தான். அது பல பேருக்கு வந்திருக்கிறது. மூசா நபியினுடைய தாயாருக்கு வஹி அறிவித்ததாகவெல்லாம் குர்ஆன் சொல்கிறது. தேனீக்களுக்கு வஹி அறிவித்தோம் அப்படி கூட குர்ஆன் சொல்கிறது. வஅவ்ஹா ரப்புக இல நஹல், தேனீக்கும் அது இறைவன் வஹி அறிவித்தான். அதெல்லாம் இயல்புல அவங்களுக்கு ஏற்படுத்துகிற உள் உணர்வுகளை வஹி என்கிற சொல்லில் குறிப்பிடுகிறான். ஆனா இங்க அவங்க சொல்ற, நான் இதை நானா செய்யல, எனக்கு சொல்லப்பட்டது, நீ இதை செய்யணும் சொல்லப்பட்டுச்சு, அதனால நான் செஞ்சேன். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு சொல்லப்பட்டு தான் நான் செய்தேன் அப்படிங்கிற சொல்லிலிருந்து இவங்களுக்கு ஸ்பெஷலா அல்லாஹ்விடமிருந்து வருதுங்கிறது புரியுது. எதை வச்சு அப்படி சொல்ல வர்றோம்? மற்றவங்கள மாதிரி வஹீன்னு ஏன் இது இல்லை அப்படின்னா, இதுல கொலையெல்லாம் நடக்கு. இது சாதாரண நிகழ்வுகளாக உள்ளது மட்டும் இல்லை. வெறுமனே நீங்க முதல்ல உள்ள நிகழ்ச்சி மாதிரி கப்பலை ஓட்ட போட்டதோ அது கெஸ்டிங்கில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தோணி இருக்கும் அல்லது தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு அரசன் இருக்காப்பா அவன் மாட்டிக்குவான்ப்பா அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இப்படி பண்ணனா தப்பிச்சிடலாம்னு அவங்களுக்கு எல்லாம் கல்பில் போட்டிருப்பான்னு அதுக்கு சொல்ல முடியும். அது மாதிரி மூணாவது நடந்த நிகழ்ச்சிக்கு கூட ஏதாவது குத்துமதிப்பா அப்படி இப்படின்னு விளக்கம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கொலை பண்ணுறது அப்படி சொல்ல முடியாத. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு, ஏன்னா அது பாரதூரமானது. உயிர் கொலை அப்படிங்கிறது ஒரு காலத்திலையும் இஸ்லாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. எந்த சமூகத்துக்கும் அதை ரொம்ப இலவா பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் விடலை. ரொம்ப கடுமையாக யாரும் அடுத்த உயிர்கள் மேலே அடுத்த மனிதர்கள் மேலே கை வைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு அரணத்தான். ஏன்னா உயிரை கொடுத்தவர் ரப்புல் ஆலமீன், அதை எடுக்கிற ரைட்ஸ் அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ அந்த வேலையை செய்கிற ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அதுவும் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சாதாரண மனிதராக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, இறை தொடர்புடைய ஒரு நபியாகத்தான் அவர்கள் இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள இருந்து நமக்கு விளங்குது. மூணாவது, இன்னொரு கோணத்திலையும் சிந்திச்சோம்னா, மூசா நபி ஒரு நபி, ஒரு ரசூல், ஒரு தூதர். அப்படிப்பட்ட ஒரு தூதர் அல்லாஹ் ஒரு பாடம் படிக்க அனுப்புகிறான். அப்போ அவர் அதை விட ஒரு கிரேடில் உடையவராகத்தானே இருந்திருக்க முடியும். ஒரு சாதாரண மனிதத்தில் போய் சாதாரண மனிதத்தில் கற்கலாம், நபிமார்கள் கற்கக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, அப்படி கற்றுக்கொள்ள முடியும் தான். ஆனால் எதை கற்கிறார்கள் வித்தியாசம் இருக்குல்ல. சாதாரண மனிதர்களிடத்தில் ஒரு சாதாரண செய்தியை கற்கலாம், ஒரு விவசாயி இடத்துல போய் ஒரு விவசாய செய்தியை கற்கலாம். நபிகளார் கூட கற்றாங்க, சொன்னாங்க. விவசாயம் சம்பந்தமாக அந்த பேரிச்சம்பளத்தில் ஒட்டி சேர்க்கை பண்ணும்போது, அப்படியா எனக்கு தெரியாதுப்பா, இப்படி இதுக்குள்ள மேட்ரு இருக்கு போல இருக்கு, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுதுன்ட்டாங்க சொல்லலாம். அப்போ நபிகளார் நபி தோழர்களிடமிருந்து கற்கிறார்கள், கற்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இங்கே இவங்க என்ன கற்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஞானத்தை கற்கிறார்கள், மறை விஷயங்களை கற்கிறார்கள். இப்படியான ஒரு பேர் அறிவு வழங்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று இறைவனின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டு அதை கற்பதற்காகவே இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இறைவனின் புறத்திலிருந்து சொல்லப்பட வேண்டிய செய்தி இன்னொரு மனிதர் வழியாக மூசா நபிக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, அது அவங்களுடைய கிரேடுக்கு இணையான நெருக்கமான ஒரு நபியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அப்படியும் நம்ம இப்படி பல கோணங்களில் யோசித்து பார்க்கிற பொழுது, ரஹமத் என்கிற சொல்லை வைத்து யோசித்தாலும் சரிதான்,
அவங்க போய் கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத வச்சு யோசிச்சாலும் சரிதான், இது எனக்கு அறிவிக்கப்பட்டு தான் நான் செஞ்சேன், நானா செய்யலைங்கிறத வச்சு பார்த்தாலும் சரிதான், இப்படி எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் ஒரு இறைவனின் தூதராக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் இருக்கிறது. அல்லாஹு அலம். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இதுக்கப்புறம் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மீட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்களோட கான்வர்சேஷனே இந்த மாதிரி உங்கள்கிட்ட நாலேஜ் கற்றுக்க வரேன்றப்ப இதில் வந்து பொறுமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் செய்யும் செயல்னால நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாது, நான் செய்யக்கூடிய செயலை பார்த்து அப்படின்றப்ப. ஸோ பொறுமையாக இருக்கிறது எப்படின்றது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எப்படி விளங்கிக்கலாம்? ஆமாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இன்னக்கலன் தஸ்தத்தியாம் ஐய சபரா, என் கூட எல்லாம் உன்னால் பொறுமையாக வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வர முடியாதுன்றதையும் சொல்கிறாங்க. அது ஒன்றும் அது ஒரு மறைவான ஞானம் இல்லை. சில பேர் அதை எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, மூசா நபியுடைய கேரக்டர் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், அப்படியெல்லாம் இல்லை. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைஞானம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க பொதுவான மனித பண்பின் அடிப்படையில் இந்த விளக்கத்தை விளக்குறாங்க, இந்த விஷயத்தை விளக்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க, பொறுமையாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு நியதி இருக்கிறது. என்ன நியதி? பொறுமைக்கு அறிவு அவசியம். ஒரு விஷயத்தில் மனுஷன் பதட்டப்படாமல் பொறுமையாக இருக்கணும்னா அதுக்கு குறைந்தபட்ச அறிவு சிலது இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் தான் பொறுமை இருக்க முடியும். அறிவில்லாத மனிதர்களால் பொறுமையாக இருக்க முடியாது. அதை அவங்க சொல்கிறாங்க, கைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹைத்து பிஹி குப்ரா. எதை நீங்கள் முழுமையாக அறியலையோ அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி பொறுமையாக இருப்பீங்க? உங்களுக்கு எது பற்றியும் ஞானம் இல்லையோ தெரியாதோ அதில் நீங்கள் பொறுமையாக இருக்க முடியாதுல்ல. இப்போ தெரிஞ்சாதான அந்த வார்த்தையிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பினால் அவர் அது குறித்த அறிவை பெருக்கிக் கொள்ளணும். என்னெல்லாம் பெருக்கணும்? அறிவுனா பொறுமைக்கு பல்வேறு அறிவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, ஒரு இழப்போ ஒரு துன்பமோ ஏற்பட்டுருச்சு. அது ஏன் ஏற்பட்டது என்கிற அறிவு முதல்ல வேணும். அந்த விஷயத்தில் அவர் பொறுமை காக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, பல கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஒரே இரவுல பெரிய அடி விழுந்துச்சு, யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியலை, வாடகை கொடுக்க முடியலை, மேலே உச்சியில் இருந்தவர் இப்போ ஒன்றும் இல்லாமல் கீழே இறங்கிட்டாரு அப்படின்னா தாங்க முடியாமல் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். பொறுமை இல்லை. அப்போ அந்த பொறுமை வேணும்னா அதுக்கு அவருக்கு என்னெல்லாம் தேவை? முக்கியமாக அறிவு தேவை. ஃபர்ஸ்ட், ஏன் இந்த பிழை ஏற்பட்டது, இந்த அடி ஏன் விழுந்துச்சு, அதுக்கான காரணத்தை கண்டறிகிற அறிவு வேணும். இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு. ரெண்டாவது, இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி, அந்த அறிவு பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன வேலையை செஞ்சு இதிலிருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்னு அதிலிருந்து மீள்வதற்குரிய அறிவு வேணும். மூணாவது, அது உள்ளுக்குள்ள சரி அடி விழுந்தாலும் எந்த அடி விழுந்தாலும் அந்த அடிக்குள்ள ஒரு நன்மை இருக்கும். நன்மை இல்லாத அடின்னு கிடையாது. எந்த ஒரு துன்பத்திற்குள்ளும் இன்பம் சேர்ந்தே தான் இருக்கிறது. துன்பம் போன பிறகு இன்பம் வர்றதுங்கிறது இல்லை, அதுவும் சிலதுல இருக்கும். ஆனா நிறைய துன்பங்கள்ல துன்பத்துக்குள்ளேயே இன்பமும் சேர்ந்தே இருக்கும். ஒரு காயின்ல ஒரு பக்கம் பூ இன்னொரு பக்கம் தலை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துல ஒரு பக்கம் துன்பம்னா இன்னொரு பக்கம் பரவாயில்ல, இதுக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கேன்னு நீங்க நினைச்சு பார்க்கிற ஒரு இன்பம் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்துடன் இன்பம். மஅல் உஸ்ரி, துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது, துன்பத்துக்கு பிறகு இன்பம் இருக்குன்னு சொல்லல, மஅல் உஸ்ரி யுஸ்ரா, துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது. அதனோடு அப்போ அதை குறித்து ஒருத்தர் சிந்திச்சு பார்க்கிறார், அடி விழுந்திருக்க, இதனால் நமக்கு என்ன லாபம்? நல்ல வேலை இப்படி விழுந்ததுனால தான் நாம் இப்படி யோசிக்கிறோம், விழுந்ததுனால தான் இந்த லாபம் கிடைச்சிது அப்படின்னு. எந்த அடி விழுந்தாலும் எந்த சோதனை இழப்பு ஏற்பட்டாலும் அந்த சோதனைக்குள்ள என்ன இன்பம் இருக்கிறது என்பதை கண்டறிகிற அறிவு வேணும். அப்போ காரணம் என்னங்கிற அறிவு இருக்கணும், மீள்வதற்கான வழி என்னங்கிற அறிவு வேணும், இதனால் கிடைக்கிற நன்மை என்னங்கிற அறிவு வேணும். சில நேரங்களில் அந்த நன்மை நம்முடைய அறிவுக்கு புலப்படாவிட்டால் அப்படியே இருக்கும், ஒரு நன்மையும் இல்லைப்பா, இதுல என்ன நன்மை இருக்கு, ஒரு நன்மையெல்லாம் இல்லை, அடிதான், மோசம் தான், அவ்வளோதான், இழப்பு தான், நஷ்டம் தான், துன்பம் தான் அப்படின்னே சில பேர் புலம்புவாங்கல்ல. அப்படின்னா அவங்களால அதுக்குள்ள இருக்கிற இன்பத்தை கண்டறிய முடியலன்னு அர்த்தம். இன்பம் கண்டறிய முடியாவிட்டால் கூட அவருக்கு இன்னொரு அறிவு இருக்கணும், இந்த துன்பத்தை தந்த ரப்புல் ஆலமீன் ஏதோ ஒரு இன்பத்துக்காக வேண்டி தான் தந்திருக்கான், என்னன்னு எனக்கு தெரியல, இந்த அறிவு இருக்கணும். குறைஞ்சபட்சம் ரப்புல் ஆலமீனை பற்றி அறிவு இருக்கணும். ஏன் ரப்பு எனக்கு தந்திருக்கிற துன்பம் என்னை துன்பப்படுத்துறதுக்காக வேண்டி தந்த துன்பம் அல்ல, என்னை சிரமப்படுத்துறதுக்காக வேண்டி தந்த துன்பம் அல்ல, வேற எதுக்கு, ஏதோ ஒரு நன்மைக்கு தான் தந்திருக்கான். அது இன்னைக்கு தெரியல, நாளைக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் இப்படி நிறைய பார்த்துருப்போம் தானே. அந்த மாதிரி இந்த அறிவெல்லாம் இருக்கிற பொழுது இயல்பா பிரச்சனைகளை தூரத்தில் நின்று விலகி நின்று பார்க்கவும், அதிலிருந்து வெளிவரவும், அதை பொறுத்து கொள்ளவும், அதற்கு அடுத்த நிலைக்கு அவன் முன்னேறி செல்லவும் தேவையான மன உணர்வை அவன் பெடுத்துக்குவான். அதை தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹித்து பிஹி குப்ரா,
எதை பற்றியும் ஞானம் உனக்கு இல்லையோ அதில் நீ பொறுமையாக இருக்க முடியாது. அப்போ ஞானம் வந்துருச்சுன்னா பொறுமை வந்துடும். பொறுமை வேண்டுமென்றால் அறிவு வேண்டும் என்கிற தகவலையும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு இதில் ஒரு பாடமாக சொல்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது இந்த போட்டில் ஒருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட்டாக கொடுக்குறாங்க ஒரு ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு. அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஹோல், அவங்களோட கப்பலில் ஒரு ஹோல் விழுந்துருது. அதே மாதிரி என் லைஃப்பில் நான் யோசிச்சு பார்த்தேன்னா என் லைஃப்பில் அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது. அப்படிங்கிறப்ப அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு இலக்கணமாக இந்த ஒரு ஸ்டோரியை என்னால் ஃபிட் பண்ணிப்பேன். உண்மைதான். அவங்களுக்கு அது துன்பம் தான். ஆனால் அந்த துன்பத்துக்குள்ளே இன்பம் தான் இருந்திருக்கு. என்ன இன்பம் இருக்கு? அந்த கப்பல் காப்பாற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக கப்பலை பிடிக்கிட்டு போயிருப்பானே. இந்த துன்பத்துக்குள்ள அதுக்குள்ள ஒரு இன்பம் இருக்குங்கிறத அதை சேர்ந்து அறிகிற பொழுது கண்டிப்பாக அது அவங்களுக்கு துன்பமாக இருந்திருக்காது. ஸோ உஸ்தாத், இப்போ இதுலேருந்து ஒரு துன்பத்துக்குள்ளே ஒரு இன்பம் இருக்குங்கிறது எக்ஸாக்டாக விளங்குது இல்லையா? இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ட்ராஜடியான விஷயமா இருக்கட்டும், உயிரிழப்பாக இருக்கட்டும், சில லாஸஸாக இருக்கட்டும், ஜாப் லாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அதுக்குள்ளே ஒரு இன்பம் இருக்குதுன்றத தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இல்லை, இதில் இன்னும் நீங்கள் ஆழமாக போக போக உங்கள் வாழ்க்கை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு தேவையான ரொம்ப சூப்பரான வழிமுறை இது. ரொம்ப இந்த கருத்தை, இந்த செய்தியை நீங்கள் அவ்வளோ எளிதாக சாதாரணமாக கடந்துடக்கூடாது. மொத்த வாழ்க்கையுமே புரட்டி ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சி ஆக்குறதுக்கான விஷயம் அதுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளிலும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, துன்பங்கள் வருகிறது, கவலை வருகிறது, அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்புவதற்கான 1000 செய்திகள் காலையிலிருந்து நடந்துக்கிட்டே இருக்கு. மழை பெஞ்சாலும் புலம்புறதுக்கு விஷயங்கள் இருக்கிறது, வெயில் அடித்தாலும் புலம்புற விஷயங்கள் இருக்கிறது, வியாபாரம் நடந்தாலும் புலம்புற விஷயம் இருக்குது, வியாபாரம் நடக்காட்டியும் புலம்புற விஷயம் இருக்குது, வேலைக்காரன் வந்தாலும் புலம்புற செய்தி இருக்குது, வேலைக்காரன் வராட்டியும் புலம்புற செய்தி இருக்குது. எல்லாவற்றிலையும் மன அழுத்தமும் நெருக்கடிகளும் இருக்கிறது. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே டோட்டலாக அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, நல்ல மூமின்களை பொறுத்த வரைக்கும் அது பெருசாக அவங்கள அது பாதிக்கவே பாதிக்காது. அப்படியெல்லாம் விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ற வேலையெல்லாம் நடக்காது. அதை சொல்லுது, எப்படி சொல்லுது பாருங்களேன், நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் வருது, நீங்கள் உங்களுடைய பார்வையை ஐயோ துன்பம் ஐயோ துன்பம் ஐயோ துன்பம் துன்பத்தை நோக்கியே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெருசாக தெரியும். கல் கிடக்குது, பார்க்க வேண்டிய தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கல் இத்தனோண்டி இருக்கு, அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்கன்னா பெருசாக தெரியுது, இன்னும் பெருசாக தெரியுது. கண்ணுக்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உலகத்தையே மறைச்சிட்டு அது மட்டுமே, அதை தாண்டி வேற ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தெரியும். அதே தூரத்தில் வச்சு பார்த்தா வித்தியாசப்படுத்தல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள், பல விஷயங்களை நன்கு பார்க்க வேண்டிய முறைப்படி பார்த்தால் அதில் கிடைக்கிற இன்பங்கள் அந்த துன்பத்தையே நமக்கு ரசிக்க வச்சிடும். பரவாயில்லப்பா, அல்லாஹ் எவ்வளோ நமக்கு நன்மை செஞ்சுட்டான், இந்த அடி உழ போய்தான், இல்லாட்டி அவ்வளோதான் மொத்தமாக ஊற்றி மூடி இருக்கும் அப்படின்னு ஏற்பட்ட துன்பம் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். குர்ஆன் ஒரு இடத்துல சொல்லுது, அஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். சிலதை நீங்கள் வெறுப்பீங்க, அதில் உங்களுக்கு நன்மை இருக்கக்கூடும். இந்த துன்பம் துயரங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெறுக்கத்தான் செய்கிறோம். ஆனால் அது உள்ளுக்குள்ள அல்லாஹ் நன்மையை வச்சிருப்பான். உன் பார்வை அப்படி திருப்பு. இப்போ உதாரணமாக சொல்கிறேனே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சூரா யூசுஃபில் 12வது அத்தியாயத்தில் விரிவாக முழுசாக அல்லாஹ் பேசுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி என்னவானாங்க, பெரிய அமைச்சரானாங்க, பெரும் பொறுப்பில் வந்தாங்க. பாப்பா உம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அப்படியே ஊரே கொண்டாடுகிற ஒரு பெரும் தலைவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாறிட்டாங்க. இவ்வளவு பெரிய மாற்றம் நிகழணும்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாப்பாவோட அவங்க உம்மாவோட அவங்க சொந்த ஊரில் அங்கே பிறந்து அங்கே படித்து அங்கே வளர்ந்து அங்கே வாழ்ந்தாங்கன்னா நடக்காது. இந்த இடத்துக்கு எகிப்தில் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பில் உட்கார முடியாது. அப்போ அந்த பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன நிகழணும்? அவங்க அண்ணன்மாரால ஒரு துரோகம் நிகழணும். அவங்க இடத்துல தள்ள போய்த்தானே, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப பாசமாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த 12 பேரோட இவங்களும் ஒன்று, அவ்வளோதான். அந்த துரோகம் தான் அடுத்தடுத்த, அந்த துரோகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. அந்த துரோகத்திற்கு பிறகு அவங்க எகிப்துக்கு கிணத்துல இருந்து தூக்கிட்டு செல்லப்படுறாங்க, அங்கேருந்து ஒரு இடத்துல விற்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அங்கே ஒரு துரோகம் நடக்குது, அங்கேருந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறது, அரசருக்கு தீர்வு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அரசருக்கு தூக்கி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து வைக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பின்னாடி உள்ள இந்த நிகழ்வு நடக்கணும்னா முன்னாடி அது நடந்திருக்கணும். அது நடந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னு உட்கார்ந்துருந்தா இது நடக்க போது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ தெரியுதுல்ல, எப்போ தெரியுது? அமைச்சர் ஆனோன்னு தெரியுதுல்ல. இதுக்குத்தான் அல்லாஹ் இவ்வளோ பெரிய நம்மளை இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பொறுப்பில் கொண்டு உட்கார வைக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரும் இழப்பை, பெரும் துன்பத்தை கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு பெரிய தொழிலதிபர் ஒருத்தர், அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, நெறியாளர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் மில்லியன் பில்லியனில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எழுத படிக்க கூட உங்களுக்கு தெரியலைங்கிறிய, ஆச்சரியமாக இருக்குது.
எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா இன்னும் எங்க போயிருப்பீங்க நீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் கோயில்ல சர்ச்சில் மணியாட்டிக்கிட்டு இருந்திருப்பேங்க. என்னங்க எழுத படிக்க தெரியும்? உடனே ஒரு ஆச்சரியமா கேட்கு. எழுத படிக்க தெரிய ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, பிசினஸை ஹேண்டில் பண்றதுக்கு, கொடுக்கல் வாங்கல் பண்றதுக்கு, எல்லாத்தையும் கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்கு அது நல்ல உங்களுக்கு உதவத்தானே செய்ய. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, நெசமா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் கோயிலில் மணியாட்டிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஏன்னு கேட்டா, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்படி சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் வேலை பார்த்தேன். மாசம் முடிஞ்ச பிறகு சம்பளம் வாங்க போனோம். அப்ப எல்லாரும் கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. என்ன கையெழுத்து போட சொன்னாரு, கையெழுத்து போட தெரியாது, கை நாட்டுன்னு. ஃபாதர் கோவப்பட்டு வெளியே போன்ட்டாரு. இந்த மாதிரி கை நாட்டு பேரெல்லாம் வச்சு நான் மாடு மேய்க்க முடியாதப்ப நீ கிளம்பு அப்படின்னு வெளியே பத்திட்டாரு. ரொம்ப பெரிய துன்பமா போச்சு. என்னடா பண்ண போறோம்? ஒரு மாசம் நல்ல வேலை, சம்பளம்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். எல்லாம் போயிடுச்சே, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப சின்னதா இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த தொழில ஆரம்பிச்சேன். அது இத்தனை வருஷத்துக்குள்ள இப்படி டெவலப் ஆயிடுச்சு. அன்னைக்கு நான் கையெழுத்து போட்டிருந்தோம்னா அந்த 300 ரூபா சம்பளத்துல அங்கேயே மணியாட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அப்ப ஆனா அந்த வேலையை விட்டு நீக்க அந்த நேரத்துல அவருக்கு இந்த புரிதல் வரணும். அந்த நேரத்துல ஏதோ பின்னால் ஒரு நன்மை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியல. என்ன படைச்ச இறைவன் என் மீது இதை நிகழ்த்துகிறான் அப்படின்னா ஒரு பெரும் நன்மைக்காகத்தான் நிகழ்த்துகிறான். துன்பம் வருகிற பொழுதெல்லாம் இப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நன்மை கிடைக்க போகுதுன்னு. தெரியலையா, என்னமோ பெருசா உள்ள இருக்கு. அது ஒரு பூரிப்பை தந்துடும். அடைய போறோம், ஒரு பெரிய செல்வாக்கு அடைய போறோம், பெரிய உயரத்தை அடைய போறோம், பெரும் மனிதராக உருவெடுக்க போறோம், அரசியலில் பெரும் தலைவராக மாற போறோம், பொருளாதாரத்தில் தண்ணீர் அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு துன்பம் வந்த தருணம் நீங்கள் பெரும் இன்பத்தை உணர முடியும். அதைத்தான் இந்த பாடம், இந்த செய்தி நமக்கு சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ இந்த 3வது இன்சிடென்ட் வச்சு எனக்கு யோசிக்கும் போது அங்கே போயிட்டு அவங்க அடைக்கலம் கேட்குறாங்க உணவுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் பயணம் பண்ணுறவங்க அடைக்கலமாக ஒரு ஊரில் போய் கேட்பாங்க உணவுக்கு தங்குமிடம் அப்படின்ட்டு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது பதிலாக சொல்கிறாங்க அவங்க, என்னப்பா இவங்க எதுவுமே தரமாட்டுறாங்களே, அடைக்கலம் தரலன்றப்ப இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தானே இருக்குது. கிதர் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தா அவங்க வந்து செவரை கட்டுறாங்க, அவங்க ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தானே இருக்குது லாஜிக்காக பார்த்தா. மனித இயல்பின்படி பார்த்தா நம்ம அப்படி தான் நடப்போம். நமக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைப்போம். ஹெல்ப் பண்ணவனுக்கே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், அது வேற செய்தி. ஆனாலும் இயல்பாக ஒரு நல்ல மனிதர்கள்னு யோசிச்சோம்னா உதவி செஞ்சவங்களுக்கு திரும்ப பிரதி உபகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறது ஓகே. இப்போ நான் பசிக்கு போய் சாப்பாடு கேட்குறாங்க. அப்போ அது அப்படின்னா என்ன விளங்குது? அந்த காலத்தில் சாப்பாடு இல்லைன்னு மறுத்தா பெரிய சிரமம். நம்ம காலத்து மாதிரி கையில் கிரெடிட் கார்டை கொண்டு போய் அல்லது ஏடிஎம் கார்டை கொண்டு போய் ஜிபே பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வர வாய்ப்பெல்லாம் இல்லாத கட்டத்தில் அது ஒரு பெரிய நெருக்கடியாக நிற்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்து நம்முடைய பசியை கூட போக்கலை, இந்த ஆட்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு வரக்கூடிய அந்த கோபம் நியாயமான கோபம் தான். அதை நம்ம மறுக்கலை தான், ஓகே, அந்த நியாயம் அதுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இங்கே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செய்தது அதை விட உயர்வான ஒன்று. இந்த நியாயத்தை மறுக்காத அதே தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு யார் உதவி செய்யல உங்களுக்கு செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் அதுக்குள்ளே இல்லை. ஆனாலும் உயர்ந்த நிலையை அடைய விரும்பினால், இஸ்லாத்தின் மேம்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் அறியப்பட வேண்டும், இஸ்லாத்தை கடைபிடிக்கிறவராக ஆகணும்னு நினைச்சா நீங்க செய்யக்கூடிய உதவிகள் மனிதர்களிடத்தில் பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்கல் வாங்கலாக இருக்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல ஓகே, உதவியில உதவி கொடுக்கறதுனா கொடுக்கறது, உதவி தேவைப்படுது அவருக்கு உதவி செஞ்சிட வேண்டியதான். அவர் என்ன திரும்ப நமக்கு உதவி செய்வார் அப்படி பார்க்கக்கூடாது. ஏற்கனவே அவர் உதவி செஞ்சாரு அதுக்கு தான் நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. உதவி தேவைப்படுது ஓகே, பிரதிபலன் பாராமல் நம்ம உதவியை செய்யணும். குர்ஆன் இன்னொரு இடத்துல சூரத் தஹ்ர்ல அல்லாஹ் சொல்வான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இன்பம் கிடைக்கிற மக்களை பற்றி சொல்லிட்டு அவங்களுடைய கேரக்டரை பேசும் பொழுது وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ்வை நேசித்ததற்காக அவங்க ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, சிறைப்பட்டோருக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன உணவு கொடுத்ததோடு மட்டும் நிப்பாட்டாம இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க சாப்பாடு கொடுத்தது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தான்பா, ஓன்ட்ட உடனே எதிர்பார்க்கல. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்துல நாங்க கூலியும் எதிர்பார்க்கல, உங்களிடத்துல நாங்க நன்றியும் எதிர்பார்க்கல, நம்ம வந்த உடனே எந்திரிச்சிக்கணும் கும்பிடு போடணும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அது எதையுமே எதிர்பார்க்கல. நாங்க எதிர்பார்க்க உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், எதிர்பார்க்கறது அங்கே எதிர்பார்க்கறோம், என் ரப்பு எங்களுக்கு தரணும், நீங்க பிரதிபலன் அங்கே எதிர்பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இங்க எதிர்பார்த்தா கிடைக்கவும் செய்யும் கிடைக்காமலும் போயிடும். ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த மனுஷன் நன்றியோடு இருக்கணும்னு நினைச்சா பல நேரங்கள்ல மனவேதனை தான் பரிசா. இவனுக்கு போய் உதவி செஞ்சோமப்பா, எத்தனை பேர் மனைவி வச்சு நிற்கிறான், உதவியை செஞ்சுட்டு
ஏன்னு கேட்டா அந்த மண்டை பிச்சு நிக்கிறதுனுடைய பின்னணி என்னவா இருக்குன்னா, அவன் நாம செஞ்ச உடனே நமக்கு நன்றியோட இருப்பான், விசுவாசமா இருப்பான்னு எதிர்பார்த்தான். அந்த எதிர்பார்ப்பு பொய்யா போகும் பொழுது மனுஷனால தாங்கிக்க முடியல. நன்றி கெட்ட பையன். நீங்க உட்காந்து 4 பேர் உட்காந்து கதை பேசுற இடத்துல போற பாருங்க, இந்த சொல்லு இல்லாமலே இருக்காது. கொஞ்சமே அவனுக்கு விசுவாசம் இருக்குதா, அவனுக்கு நான் எல்லாம் செஞ்சிருக்கேன், இப்படித்தான் மனுஷன், இப்படித்தான். நீங்க உங்களை பத்தி இன்னும் 4 பேர் இப்படி பேசிட்டு இருப்பான். நீங்க அடுத்தவங்களை பத்தி இப்படி பேசுவீங்க, உங்களை பத்தி இன்னும் 4 பேர் அப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நெசமா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக கூடாது என்றாலும், அல்லாஹ்விடத்துல பெரும் பிரதிபலனை எதிர்பார்த்தாலும் நீங்க செய்ய வேண்டியது உதவிகளை செஞ்சுட்டு ரிசல்ட் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இதை விட 10 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான், 100 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான், லட்சம் மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சொன்னா இந்த விஷயத்தை குர்ஆன் பல இடத்துல வலியுறுத்துகிறது, ஹதீஸ் பல விதங்கள்ல வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சொல்றான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் கொடுக்கிறவர் யார்? ஃபயுலாயிஃபஹு லஹு அல்லாஹன் கஸீரா, அல்லாஹ் அவருக்கு பன்மடங்காக அது பெருக்கி தருவான். அல்லாஹ்வுக்காண்டி கடன் கொடுக்குறவனா ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணு, ஏன்ட்ட அதை அடைக்க வேண்டிய பொறுப்பு ஏன்ட்ட இருக்குன்னு நினைச்சுக்க, எனக்கு கடன் கொடுக்குறேன்னு நினைச்சுக்க. அப்ப ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட வாங்குறேன்னு நினைக்காதப்பா, அவர்கிட்ட கொடுத்துட்டு அல்லாட்ட வாங்குறேன்னு நினைச்சுக்க. நான் உனக்கு தருவேன், நிறைய தருவேன். அவன் தந்ததை தான் திரும்ப தருவான், அதையே இழுத்து தருவான், பல நேரத்தில் தராமலே போயிருவான். அப்படியா உங்கள்கிட்ட கடனா, நீ நான் பார்க்கவே இல்லையம்மா. பல பேர் பாருங்க, வாங்கின காசை வாங்கிட்டு திரும்ப அட்ரஸ் அது கடை பக்கமே வரமாட்டான், கடன் வாங்கிட்டு போயிடுவான், திரும்ப வியாபாரமும் போயிடும், கடை பக்கமே வரமாட்டான், பார்க்கவே இல்லையம்மா. இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் அங்கே கொடுத்துரு, இங்கே வாங்கிக்க அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா நிறைய நமக்கு கிடைக்கும். நபிகளார் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனுஷனை கூப்பிடுவான், எப்படின்னா ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தனே, என்ன நீ நோய் விசாரிக்க வரலையே, பலம் தவுதுனி மருதுத்து பலம் தவுதுனி, நோய்வாய்ப்பட்டு கிடந்தேன், ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக பாத்தியா? உடனே இவன் சொல்வானா, யா ரப்பி கைவ ஆவுதுக்க அந்த ரப்புல் ஆலமீன், யாழ்லா உன்னை எப்படி ரப்பே, நான் நீ நோயாளி ஆவியா, நான் விசாரிக்க முடியுமா? நீ ரப்புல் ஆலமீன் ஆச்சே. அப்ப அல்லாஹ் சொல்வானா, கரெக்டு தான்ப்பா, ஆனால் மரில ஃபுலான் மரில அபதி ஃபுலான் என்னுடைய ஒரு அடியான் அன்னைக்கு அப்படி நோய்வாய்ப்பட்டு கிடந்தானே, லவ் உத்தஹூ லவஜத்தனி இந்தஹு, நீ அவரை நோய் விசாரித்திருந்தால் என்னை அங்கே நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். அப்போ நோய் விசாரிக்கிற நேரத்தில் நம்ம அவரை போய் பார்த்தோம்னா அவர் நம்மளை எப்படி நடந்துக்குவா அப்படி நினைக்காத, ரிசல்ட் அங்கே எதிர்பாரு. சாப்பாடு, அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தா எனக்கு கொடுத்த மாதிரி நான் எடுத்திருப்பேன், அவனுக்கு தண்ணி கொடுத்துருந்தா எனக்கு கொடுத்த மாதிரி நான் எடுத்திருப்பேன். இப்படி நிறைய செய்திகள். ஒருத்தருங்க அல்லாஹ் ஒரு சகோதரனுக்கு நீங்கள் உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுகிறான் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த செய்தியில ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறாங்க, பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்கல, அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து உதவி செய்தல் என்பது ஆகச்சிறந்த வழிமுறை என்பது இதில் கற்றுத்தர்றாங்க. உஸ்தாத், இப்போ உதவி செய்கிறத பற்றி பேசும்போது, பொதுவாக இப்போ நம்ம யாருக்காவது உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஏதோ பெரிய உதவி செஞ்சிட்டோன்றது உள்ளுணர்வு தானாக எல்லாருக்கும் ஏற்படுது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதவி செய்கிறது, நல்லறங்கள் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை காப்பாற்றி மர்மம் வரைக்கும் கொண்டு போகிறது பெரிய விஷயம். ஏன்னா இது ஷைத்தான் பண்ணுற வேலை. நான் ஒரு நன்மையை செஞ்ச உடனே நம்மெல்லாம், அவர் சுபத்தெல்லாம் தூங்கியிருப்பார், ஒரு 10 வயசுலேருந்து ஒரு பக்தி விட்டது கிடையாது அப்படிங்கிறாரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதோட ஊற்றி முடி அதை வாஷ் பேசனில் ஊற்றி தண்ணி ஊற்றியாச்சுன்னு அர்த்தம் அது. ஏன்னா அவர் தான் செய்த அமலை இந்த மாதிரியான ஒரு சொல்லின் வழியாக, ஒரு பெருமையின் வழியாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிறாரு. ஷைத்தானுக்கு அதுதான் தேவை. இது ஷைத்தான் பண்ணுற வேலை. நாம் நல்லறங்கள் செஞ்ச உடனே நாம தான் நல்லறங்கள் செய்கிறோம், மற்ற யாரும் நல்லறங்கள் செய்யலை, நம்ம பெரிய ஆள், நம்ம ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் என்கிற உணர்வை கொடுத்து செய்துவிட்ட நல்லறத்தை செய்கிறதே பெரிய கஷ்டம். அதை செஞ்சு முடித்த பிறகு எல்லாத்தையும் மூட்டை கட்டி குப்பை தொட்டிக்கு அனுப்புகிற வேலையை செய்தான் பார்த்துருவான். அது பண்ணக்கூடாது என்பதற்கு இதிலேயே நீங்கள் தனியாக வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இந்த சம்பவத்தையும் நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா இதிலே அதுக்கு ஆன்சர் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டாங்க, அந்த சுவரை, அந்த பிள்ளைங்களுக்கான சுவரை எழுப்பிட்டாங்களா. சுவர் எழுப்பப்பட்டது ஒரு நற்பணி. இது முதல்ல உள்ள 2 பணி மாதிரி இல்லை. இது முதல்ல வெளியில பார்த்தா தப்பு செய்யற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா இது வெளியே பார்த்தாலே நல்லது செய்யறதும் தெரியுது, பிறருக்கு உதவி செய்யும். அப்ப இதை செய்கிற பொழுது இயல்பாக நாம நன்மை செய்திருக்கிறோம், நம்மை புறக்கணித்தவர்களுக்கு கூட நன்மை, அப்போ சாதாரண நன்மை இல்லை, ஆகச்சிறந்த நன்மை செய்திருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அதற்குள்ளே எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2 பேருக்கு அது வரல. அது எப்படி அது உள்ளுக்குள்ள நமக்கு கிடைக்குது அப்படின்னா,
அந்த கப்பலில் பயணம் பண்ணுறாங்கல்ல, அந்த கப்பலை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்ம சஃபீனத்து ஃபகானத்லி மசாக்கீன யமலூன ஃபில் பஹர். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி சொல்லும்போது சொல்லுவாங்க, காரணங்களை விளக்கும் பொழுது, அந்த கப்பல் இருக்குதே இந்த கடலில் வேலை பார்க்குற ஏழைகளுக்கு சொந்தமானதுங்கிறாங்க. ஏழை எளிய மக்கள் தான் அந்த கப்பலுக்கு உரிமையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஏழை எளிய மக்கள் இவங்க 2 பேரையும் காசு வாங்காமல் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு பின்னணி ஒரு சூழல் இருந்திருக்கிறது. இவங்களுக்கு காசு கொடுக்க முடியலையா, அல்லது காசு தேவையில்லைன்னு விட்டாங்களா, நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுவோன்னு செஞ்சாங்களா, ஏதோ ஒரு நல்ல பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய பங்களிப்பு இருக்குன்னு செஞ்சாங்களா, ஏதோ ஒரு நன்மையை கருதி அவங்க இவங்களை இலவசமாக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, ஓசியில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் சேர்ந்துதான் மூசா நபியினுடைய கோபத்தின் பின்னணியில் வருது. நமக்கு இது மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கவங்களுக்கு போய் நம்ம இப்படி ஓட்ட போடலாமா, அப்படியெல்லாம் கோபம் இருக்கிறது. இப்போ பாருங்க, அவங்க நம்ம தான் பெருசு அப்படின்னு நினைச்சா, நீங்க உங்க ஒசரம் என்ன, நீங்க இருக்கிற இடம் என்ன, அவங்க இருக்கிற இடம் என்ன? ஆல்ரெடி ஏழைகள்னு சொன்னாலே பொருளாதார தேவை உடையவங்க. பொருளாதார தேவை உடையவங்க எதை விட்டு கொடுத்துருக்கிறாங்க? பொருளாதாரத்தை விட்டு கொடுத்துருக்கிறாங்க. அப்படின்னு வரும் பொழுது நம்ம நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசா உதவி செஞ்சுட்டோம், 1 லட்ச ரூபா தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் 100 ரூபா தான் கொடுத்துருப்பான். ஆனா அவன்கிட்ட மொத்தமே 100 ரூபா இருந்திருக்கும், மொத்தம் 100 ரூபாய் தூக்கி கொடுத்துருப்பான். அப்படின்னா அவன் டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் தர்மம் பண்ணிட்டான்னு அர்த்தம். நான் என்கிட்ட 1 கோடி ரூபா இருந்திருக்கும், 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பேன். நான் என்னுடைய பணத்துல 1% தர்மம் பண்ணியிருக்கிறேன். அவர் 100% பண்ணியிருக்கார். அவர் 100க்கு 100% தர்மம் பண்ணிட்டார். இப்போ நான் பார்த்தோம்னா வருமா, நெசமா வரலாம், முடியுமா எனக்கு? நம்மளாம் 1 லட்சம் அப்படின்னா, தம்பி டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துட்டு உட்காந்துருக்குறோம் அப்படின்னு அவர் சொல்லாமல் எனக்கு சொல்லும் பொழுது, இதை பார்க்குற பார்வை வேணும். நான் செய்ததை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாம சுற்றி இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தா அது டேலியார் கணக்கு நம்மளை நம்ம மனம் சமன்பட்டு விடும். உஸ்தாத், இப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த செவர் கட்டி கொடுத்த அந்த ஊர்க்காரவங்களுடைய நேச்சரை பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப கடுமையானவங்க, அடைக்கலம் கூட தராத ஒரு நேச்சரில் இருக்கிறவங்கன்றது புரிய, சாப்பாடு கூட தரல. ஆமாம், அப்படி புரிய வருது. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட கூட அந்த 2 குழந்தைங்களுடைய வாப்பா நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான் இல்லையா? அல்லாஹ் பயன்படுத்துறான்னா அதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுலேருந்து எனக்கு புரியுது, ஒரு சுற்றி நம்மள்ட்ட இருக்கிற துன்பமான ஒரு தீங்கிலிக்க கூட இடத்துல இருந்தால் கூட நாம் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணுங்கிறது புரியுது இல்லையா? கரெக்டு தான். அது ஒரு நல்ல புரிதல் தான். நீங்கள் சரியாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க. சுற்றுச்சூழல் எவ்வளவுதான் பாதிப்பு மோசமாக இருந்தாலும் கூட நாம் நமக்கான கொள்கைகளில் நம்முடைய நேர்மையை அது எதையுமே காரணத்தை சொல்லி அவங்க அப்படி இவங்க இப்படின்னு சூழலை காரணம் சொல்லிக்கிட்டு நாம் தவறிழைச்சிடக்கூடாது. எவ்வளவுதான் சூழல் எனக்கு எதிராக இருந்தாலும் நான் அதில் உறுதியாக நேர்மையாக இருப்பதற்கு முயற்சி எடுக்கணுங்கிற பாடமும் அதுக்குள்ளே இருக்குது ஒன்று. அதை தாண்டி அதுக்குள்ள இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை காண அபூஹுமா சாலிஹா. அந்த 2 பேருடைய 2 அனாதை சிறுவர்களுடைய தந்தையும் நல்லவராக இருந்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதுக்கு இந்த வேலை நடந்துச்சு, ஏன் இப்படி அவங்களுக்கு வேண்டி கட்டி கொடுக்கும்? இப்போ பிள்ளைங்க அனாதை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, பருவம் அடையலை. இப்போ அதுக்கு கீழே அவங்க வாப்பா வச்சுட்டு போன அந்த சொத்து பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் சுவர் கீழே விழுந்துருச்சுன்னா மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க அவன் வளர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சாச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கே அது பயன்படும். ஏன் இந்த வேலையை செஞ்சோம்னா அவங்க வாப்பா நல்லவராக இருந்தார். அப்போ அவங்க வாப்பா நல்லவராக இருந்தா பிள்ளைங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி போய் சேர வேண்டியதை அல்லாஹ் சேஃப்டியா பாதுகாத்து கொண்டு போய் சேர்ப்பாங்கிறது விளங்குது. ஒரு தந்தை நல்லவராக இருத்தல் தந்தைக்கு மட்டும் நல்லதில்லை, தந்தை நல்லவராக இருத்தல் அவருடைய வாரிசுகளுக்கு நன்மை. பேச்சு வழக்கில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவன் அப்பன் செஞ்ச பாவம் தான் பிள்ளை பிடிச்சி ஆட்டுதுன்னு. அது மேலோட்டமாக பார்த்தா அது ஒரு மாதிரி குற்றம் மாதிரி, தப்பு மாதிரி, அந்த வார்த்தை சரியில்லாத மாதிரி தெரியும். ஆனால் உலகத்தில் அந்த நீதி கரெக்டு தான். நாம் செய்யக்கூடிய பிழைகளும் தவறுகளும் அடுத்து நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும் என்பதற்கு இது அவர் நல்லது செஞ்சார், நல்லது போய் சேருது. பிள்ளைங்களுக்கு வேறும் தெரியல, ஆனால் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணுறான். உனக்கு தெரிஞ்சா என்னப்பா தெரியலன்னுப்பா, உன் அப்பா நல்லவராமா, நல்ல மனுஷனாக இருந்தார், அவருக்கு நன்மை செய்கிற, அவருக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்காக வேண்டிய அவருடைய பிள்ளைங்களாகிய உங்க கையில இந்த சொத்தை சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஏன் பொறுப்புன்னு அல்லாஹ் பொறுப்பை தாங்கையில் எடுத்துக்கிட்டான்றது விளங்குதா இல்லையா? ஆனால் உஸ்தாத், எனக்கு இதில் என்ன டவுட்னா, அவரவர் பாவத்தை அவங்க தான் சுமப்பாங்கன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது எப்படி நான் விளங்கிக்கிறது இந்த இடத்துல? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ இஸ்லாத்தினுடைய சில விஷயங்களை, குர்ஆன் சொல்ல கான்செப்டுகளை எந்த இடத்துல பொருத்தம்னு இருக்கிறது. அந்த பொருத்தம் இல்லாத நேரத்தில் பொருத்துவது இஸ்லாமே வேற மாதிரி சொல்லுதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் ஒன்று. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். குர்ஆன்ல தெளிவாக இருக்கிறது.
ஆனா இது இந்த உலகத்தை பத்தியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த உலகத்துல ஒருத்தன் செஞ்சது இன்னொருத்தனை பாதிக்கும். நீங்க சிகரெட் குடிப்பீங்க, நான் லொக்கு இருமு, எழுத்தாப்புல வர்றவன் பிரேக்கை விடுவான், என் வண்டியில முட்டி நான் கை கால் உடஞ்சு கிடப்பேன். அவன் தானே தப்பு செஞ்சான். என் வீட்டுக்கு அவன் பத்த வைப்பான், என் வீடு குடிசை எரிஞ்சு போய் கிடக்கும். அப்ப ஒருத்தர் செஞ்சது இன்னொருத்தர் சுமக்க மாட்டாரா? அவர் செஞ்ச இன்னொருத்தர் செஞ்சான். உலகத்துல அப்படி கிடையாது. உலகத்தில் ஒருவருடைய செயல் இன்னொருவரை பாதிக்கும். அதனால தான் நீ மட்டும் நல்லவனா இருக்காது, உன்னை சுத்தி இருக்கிறவன் நீ நல்லவனா வச்சுக்கன்னு மார்க்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ நல்லா வாழ்க்கை வாழணும்னா நீ மட்டும் நல்லா இருந்தா போதாது, உன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இல்லாட்டி அவன் செய்யற தப்பினுடைய தண்டனையும் தீமையும் உன்னையும் வந்து சேர்ந்துக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லுவாங்கல்ல, கப்பலில் மேல் தட்டு கீழ் தட்டு இருந்துச்சு, மேலே டிராவல் கீழே உள்ளவங்க மேலே போய் தண்ணி எடுக்கணும். அப்போ கீழே உள்ளவங்கலாம் என்ன மேலே போகிறோம், மேலே உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, எதுக்கு மேலே போய்கிட்டு நம்ம பேசாமல் கப்பலுக்கு கீழே அவ்வளவு தண்ணி போகுது, ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு லேசாக ஒரு ஓட்டையை போடுவோம், போய் எடுக்க வேண்டிய தேவை கூட கிடையாதுப்பா, தானாக தண்ணி பொத்துக்கிட்டு வரப்போகுது அப்படின்னு கீழே உள்ள மக்கள்லாம் உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ மேலே உள்ளவங்களுக்கு செய்தி கிடைக்குது, கீழே இப்படி ஒரு டீம் உட்காந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்குது, கப்பலை ஓட்ட போட போகிறாங்களா, உள்ள தண்ணி எடுக்கலாம். மேலே உள்ள ஆட்கள்லாம் என்னமும் பண்ணி தொலைகிறானோ, கொஞ்சமே புத்தி இருக்கா, கப்பலை போய் ஒரு மனுஷன் ஓட்ட போடுவானா, போட்டா போட்டு போகிறான், அவன் ஏரியா அவன் தட்டு அவன் பகுதியில் போடுதான், நம்ம ஏதோ நமக்கு பிரச்சனை இல்லைன்னு இருந்தா மூழ்க போகிறது யாரு? 2 பேரும் தானே. இப்போ இந்த கேள்வி வழியா என்ன சொல்கிறாங்க, அவன் செய்கிற தப்பு அவனை மட்டும் பாதிக்காதுப்பா, அவன் கூட சேர்ந்துருக்கிற உன்னையும் சேர்ந்து பாதிக்கும்னு சொல்ல வர்றாங்க. குர்ஆன் அதை சொல்லு. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் தீமை செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்களை மட்டுமே பிடிக்கும் என்று எண்ணாதீர்கள், அந்த சோதனையை நீங்க பயந்துக்குங்க. வத்தகு ஃபித்னத்தன், ஒரு சோதனையை பயந்துக்குங்க. லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, அது உங்கள அநியாயக்காரர்களை மட்டுமே பிடிக்கும் என்பதல்ல. அப்படின்னா அநியாயம் செஞ்சவனையும் பிடிக்கும், அநியாயம் செய்யாதவனையும் சேர்த்து பிடிக்கும். ஏன் நீ சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தல்ல, நீ சும்மா மௌனமா இருந்தல்ல. அது உலகத்தின் நியதி என்னன்னு கேட்டா, ஒருவரின் பாவங்கள் தீமைகள் தவறுகள் பிற மனிதர்களை பாதிக்கும். ஆனா மறுமையில போய் நிற்கும் போது எல்லாம் கரெக்டா பிரிச்சிருவான். யார் யார் என்னத்தை செஞ்சா அதுக்கான கூலி எப்படி, அவரவர் செய்ததை அவரவர் சுமப்பார். அதுக்கு தான் அது பொருந்துமே தவிர இதுக்கு அது பொருந்தாது. உஸ்தாத், இப்போ இந்த 3 இன்சிடென்ட்ல இருந்தும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ரியாக்ஷன்ல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ நாமளும் வந்து எனக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட், ஒரு கொலை நடக்குதோ இல்லை வந்து ஒரு துன்பம் இழைக்கக்கூட செயல் நடந்தாலுமே நானும் அப்படி தானே அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன படிப்பினை எடுத்துக்கணும்? நான் வந்து எமோஷனாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து ஓகே தானா, இல்லை வந்துட்டு எமோஷன்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இல்லாமல் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுமையின்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் முதல் விஷயம், மூசா நபி உணர்ச்சி வசப்படுறாங்க, உடனே எதிர்த்து அதில் உள்ள விஷயம் என்னங்கிறத கேட்க முற்படுறாங்க. இது எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு காரியம் தான். ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னா என்ன இது என்னத்தை தான் சொல்லியிருந்தாலும் அதுக்காண்டி உசுர கொள்வியாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும். ஆல்ரெடி போட்டுட்டு போயிருந்தா கூட நமக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க பொருளை போய் உண்ட வீட்டுக்கு 2 பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்விங்கிறது யதார்த்தமாக வரத்தான் செய்யும். இது எல்லா மனிதர்களும் செய்கிறது. ஆனால் நாம எல்லாரும் செய்வதை போல செய்துவிடக் கூடாது என்பதுதான் இங்கே சொல்லப்படுற பாடம். இந்த நிகழ்வின் வழியாக அல்லாஹ் நமக்கு என்ன பாடம் நடத்துறான்னா, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, ஆனால் நீங்க மூமின்கள் அப்படி இருக்காதீங்க, முஸ்லீம்கள் அப்படி இருக்காதீங்க, நல்ல மனிதர்கள் இப்படி இருக்காதீங்க. எப்படி இருங்க, உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணுங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உன்னை நீங்க எதை பார்க்குறீங்களோ உடனே ரியாக்ட் பண்ணாம ஒரு செகண்ட் தாமதிங்க. அதுல என்ன சரி தவறுங்கிற கொஞ்சம் மூளையில போட்டு அலசுங்க. அதை சொல்வதற்கு முன்னாடி கேட்பதற்கு முன்னாடி கேட்குற கேள்வி கரெக்டு தானாங்கிறத யோசிங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்போ நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. ரியாக்ட்ங்கிறது நம்முடைய கட்டுப்பாடே இல்லாமல் டக்குன்னு வெளிவர்றது. நீ கட்டுப்படுத்தி சிந்திச்சு உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கு பிறகு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறதே தப்புன்னு சொல்லலை. அந்த கேள்வி எப்படி இருக்கணும்னு கேட்டா, பார்த்த உடனே என்ன தோணுனதை உடனே அப்படி கேட்கறாங்க. பார்த்த பிறகு அதை உள்வாங்குங்க, அனலைஸ் பண்ணுங்க, அதில் இருக்கிற சரி தவறுகளை கொஞ்சம் யோசிங்க. அதுக்கு பிறகு அதை சந்தேகமா இருந்தா சந்தேகமா வைங்க, குற்றச்சாட்டா இருந்தா குற்றச்சாட்டா வைங்க. இதுக்கு பேரு ரெஸ்பாண்ட் பண்றதும்பாங்க ஆங்கிலத்தில். ரியாக்ட் பண்றது 2 வார்த்தை இருக்குல்ல, ரியாக்ட் பண்ணாதீங்க, அது விளைவுகள் பாரதூரமா இருக்கும். என்னன்னு யோசிக்காம டக்குன்னு வந்துடும், சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். ரெஸ்பாண்ட் என்பது பொறுப்போடு இந்த இடத்தில் என்ன செய்யணும் அப்படி நீங்க செயல்படுங்க. உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய பார்க்கலாம். இந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, கொஞ்சம் அவங்க பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள் கிடைச்சிருக்குமே. இந்த மாதிரி மூசா நபியிடம் இருந்து எடுக்க வேண்டிய பாடத்துல அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி நானும் ரியாக்ட் பண்ணணும்னு முடிவெடுக்க கூடாது. கொஞ்சம் அவன் பொறுமையே காத்திருந்தா, டக்கு டக்குன்னு கேள்வி எழுப்பாம இருந்திருந்தா,
இது மாதிரி இன்னும் பெரிய அறிவு சுரங்கங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமே என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்போ நாம அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முழுக்க அதுக்கான நிறைய உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு கட்டத்திலையும் ரசூலுல்லாஹ் ரியாக்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. ரெஸ்பான்ஸ் ஊர் உலகமே கொந்தளிக்கும். அவங்க அப்படியே அவ்வளவு நிதானமா நின்று ரசூலுல்லாஹ் களத்தில் நிற்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பள்ளியாசல்ல சிறுநீர் கழிச்சிட்டாரு, பிரபலமான ஒரு செய்தி தான். சாபகாலம் கொந்தளிச்சிடும். பள்ளியாசல்ல அல்லாஹ் வணங்குற இடத்துல என்னையா ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்காரு? ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. விடு விடு போயிடாது, இருந்து முடிக்கணும். முடிச்சது பிறகு இருந்துட்டார், அவ்வளவுதான். இப்போ இடையில போய் நிப்பாட்டுறது ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, ஒன்றும் நன்மை நடக்க போறது இல்லை, தீமை தான் நடக்கும். என்ன தீமை நடக்கும்? அவருடைய உடலுக்கு உபாதை ஏற்படலாம், அல்லது அவர் பயந்து போயிடலாம், அவர் மனதளவில் பதட்டத்தை உண்டாக்கிட்டாருன்னா அதுக்கு பிறகு நம்ம எதையுமே சொன்னால் அவர் காது கேட்காம போயிடும், அவர் கவனிக்காம போயிடுவாரு. அதனால நடந்து ஆரம்பிச்சிருச்சு. பிழை நடக்காம இருந்திருந்தா அது வேற விஷயம். பிழை நடந்துருச்சு, நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில் நிறுத்துவதனால் எந்த பயனும் இல்லை. கிளீன் பண்ணிக்கலாம், சுத்தப்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் ரியாக்ட் பண்றாங்க, ரசூலுல்லாஹ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு எல்லாம் அவர் முடிச்ச உடனே தம்பிங்க வாங்க, என்னவா ஹாதிஹில் மசாஜித், இது பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ங்கிறது தொழுகைக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் பண்றதுக்கு, அதுக்கு தான் உள்ள இடம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பொறுமையா எடுத்து சொல்றாங்க. ஏன்னா அவர் அறியாமையில் செய்கிறார். நாம போய் அறியாமையில் செய்கிறவரும் அறிந்து செய்கிற ரெண்டும் ஒன்று கிடையாது. அப்போ இப்படி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கால தாமதப்படுத்தி அதை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணும் பொழுது அதனுடைய விளைவுகள் நல்ல விளைவுகளாக வருகிறது. கேட்கிற மக்கள் இவ்வளவு பண்பாடா அவங்க வழிபாட்டு தலத்தை வந்து நம்ம அசுத்தப்படுத்தி இருக்கிறோம், கொஞ்சம் கூட நம்மகிட்ட கோவப்படலை, அடிக்கலை, சத்தம் போடலை, எவ்வளவு நாகரீகமாக நம்ம நடத்திக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்முடைய கொள்கையின்பால் அவங்க ஈர்க்கப்படுவாங்க. எந்த இடத்துல நீங்க இந்த பண்பாட்டை வெளிப்படுத்தினாலும் ஏதோ ஒரு வகையில அந்த இடத்துல இருக்கிறவங்க உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்போ மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஓரளவு லேஅவுட்டாக எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து துல்கர்னைன் பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குர்ஆன் காலேஜ் சேனல்